அந்த மருத்துவம் அந்த ஃபிலாசபி எப்படி இருக்குது? சிவன் வந்து பார்வதி சொல்கிறாரு, பார்வதி நந்திக்கு சொல்கிறாங்க, நந்தி அகஸ்தியருக்கு சொல்கிறாங்க. இப்போதைக்கு அகஸ்தியர் வச்சுக்கணும், திருமூலரை விட்டுருவோம். திருமூலரே நிறையா உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம அவரை தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குறது எல்லாமே அதை வச்சு தான் மாட்டுறீங்க. அகஸ்தியரை வச்சு நிறையா பார்க்குறது. அப்போ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதை வச்சுக்கோ, அகஸ்தியரே வச்சுக்கோ. அப்போ இது எப்படி இருக்கும்? இது இந்த பாரம்பரியம் அப்படின்னா இது எப்படி டெவலப் ஆகிருக்கும்? ஏதாவது ஒரு ஐடியா? சிவன் வந்து யாருக்கு சொல்கிறாங்க? அப்போ எப்போ சொல்லுவாங்க ஒருத்தர்? அவங்க கூடவே இருந்தால் சொல்லிடுவாங்களா? இல்லைங்க, அவங்க இல்லை, அவர் சொல்லியிருக்காரு. அப்போ எப்போ சொல்லுவார்? அவங்களுக்கு தேவை, அவங்க அதை கற்றுப்பாங்கன்ற போது. இல்லை, அவர் சொன்னார். எப்போ சொல்லியிருப்பார்? அப்போ கேட்டால் சொல்லுவாங்க. அப்போ கேட்குறதுக்கு பேர் கேள்வி. இன்னும் கொஞ்சம் அதை நல்லா சொல்லலான்னா எப்படி சொல்லலாம்? இன்னும் கொஞ்சம் ஒரு இலக்கணமாக கேள்விக்கு இன்னொரு பேர். ஏதோ தாள்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்களா எக்ஸாம் எழுதும்போது? வினா. அதுக்கு நம்ம எழுதுறதுக்கு பேர் அந்த வினாவுக்கு ஒன்று கிடைச்சதுன்னா அதுக்கு பேர். அப்போ வினா விடை. எப்படி இது டெவலப் ஆகிருக்குன்னா வினா விடை. ஏன்னா நாம் இப்போ அப்படி தான் இதை செய்ய போகிறோம். ஏன்னா முதல்ல நீங்கள் ஒரு தெளிவான என்ன ஒரு கேள்வியாக கேட்டே இருக்காரு அப்படின்னு நினச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த பாரம்பரியமே எப்படி இருக்குது அப்படின்னா வினா விடை. அப்போ எப்போ என்ன நம்ம கேட்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அப்போ கேள்விக்கு பேர் வினா, அதுக்கு வர்றதுக்கு பேர் விடை. ஏன்னா நம்ம டிஸ்கஷன் தான் இது. சைவம் அப்படின்னா என்னெல்லாம் சைவம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா தெரிஞ்சு சொல்லுங்கள். சைவம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த கடையெல்லாம் பேர் கூட போட்டு வச்சுருக்காங்க. சிவனை வழிபடுவாங்க ஐயா. அவங்களுக்கு பேர் சைவம். சரி, அப்புறம் வேறு சைவம். நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அது ஒரு சைவம். அப்புறம் சும்மா சொல்லுப்பா. ஆமாம், அதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் இருக்குது. சைவம்னா சைவம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அதுக்கு என்னெல்லாம் மீனிங் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? சரி, ஓகே. சைவத்துக்கு ஆப்போசிட் சொல்கிறேன். அப்போ முன்னால் ஒரு ஆ போட்டால் அது எதிராயிடும். அசைவம் கொஞ்சம் நிதானமாக பிரித்து சொல்லுங்கள். ஆ ப்ளஸ் சைவம். அசை. அப்போ அசை அசைகிறது அப்படின்னா ஆடிக்கிட்டு இருக்குது. அசைகிறதுக்கு பேர் ஆடு மாடல் என்ன செய்யுது? அசையுது. அதனால் அவ அசைவம். சைவம்னா அசையாதது. இப்போதைக்கு இப்படி வச்சுக்குவோம். ஆமாம், அது அசையும். ஆனால் அசையாமல் அசையுது. இப்போ இந்த அசைகிறதுக்கு பேர் அசைவு, அசையாததுக்கு பேர் சைவம். அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க. அசைஞ்சா அதுக்கு பேர் அசைவம், அசையலைன்னா அதுக்கு பேர் சைவம். சரி, உங்கள்கிட்ட எதெல்லாம் அசைஞ்சிட்டு இருக்கு? எது அசையுது? அதை நீங்கள் அசைக்கணுமா அது மாதிரி அசைக்கணுமா? அப்போ உங்கள்கிட்ட அசையிறது அது உள்ள. சரி, ரைட்டு. சொல்லுங்க. சும்மா வெளியில் இப்போ நுரையீரல் அசைகிறதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? உங்கள் ஹார்ட் அசைகிறது எனக்கு தெரியுமா? ஏன் ஹார்ட் அசை? எஸ். கண்ணில் எது அசையுது? அது என்ன செய்யுது? அசைஞ்சுது. அது ஏன் அசையுது? லூப்ரிகேஷன், ட்ரை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க டாக்டர்லாம். இந்த குழந்தையெல்லாம் வாட்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த பிறந்த குழந்தை அந்த சின்னதாக இருக்கும்போது
பார்த்துக்கிங்க. பார்த்துட்டு என்ன பார்த்தீங்க? தூங்கிக்கிட்டே இருக்கு. தூங்கிக்கிட்டே தாங்க ஐயா. சரி, தூங்கும்போது அசையுமா? சரி. சரி, தூங்கி முடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்க அதிகமாக பார்த்தது சின்ன அசையும், ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு அசையும். இந்த அசைஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, அது ஏன் அசையுது? அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது செய்ய தெரிஞ்சுங்களா? ஏன் அதை அசைஞ்சுக்கிட்டே இருக்கு? லூப்ரிகேஷன் ஒன்று வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அது தூசி திறக்கும்போது உள்ளே போய் கட்டணும், மூடும்போது உள்ளே போக வேண்டாம் அப்படியா? ப்ரொடெக்ஷனுக்காக. சரி, அது ஒன்று வச்சுக்கலாம். சரி, இப்போ உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன ஓடிக்கிட்டே இருக்கு? எண்ணம். ஃபிசிக்கலாக இதயம் தான். அது ஏன் தெரியுது? சர்க்குலேஷன். எதுக்கு? அது எதை வச்சு சர்க்குலேஷன் பண்ணுது? ஆக்சிஜனேட்டட். அது எங்கேருந்து கிடைக்குது? சுவாசம். உங்கள்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கிறது எது ஓடுது? வாசம். சரி வச்சு. இதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப். இது வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்கு, ஒரு ரிதம் இருக்குது. இமைக்கிறதுக்கு ஒரு ரிதம் இருக்குது. அது வந்து அந்த ரிதத்தில் அது என்ன செஞ்சிட்ருக்கு? பசஞ்சிக்கிட்டு. நீங்கள் அதை கவனித்தாலும் கவனிச்சாலும் அது என்ன செஞ்சிட்ருக்கு? அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? எங்கேயாவது படிச்சிங்களா? அது வந்து அந்த இடத்துல அதை அசைக்கிற வாயுனுடைய பேர் என்ன பேர்? அப்போ தும்மலை உண்டாக்குறது இது அதை இயக்கிற வாயுவுக்கு பேர். நான் சொன்ன இந்த ரிலேஷன்ஷிப், இதுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கதா அப்படின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? அது பேருப்பா, நாடியினுடைய பேர். அது இந்த இடத்துல இருக்குன்னு அது பேர். இது அசைக்கிறது ஒரு வாயு அசைக்குது. வாயு தானே அசைக்குது, அதானே பார்த்தோம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. அதோட பேர். இதை எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை யார்கிட்டையும் கேட்கலாமா? நீங்கள் யார் அப்போ உங்களுடைய மாஸ்டர்ஸ் யார் இருந்தாலும் ஃபோன் கொடுக்குறீங்க. ஏன் கண் இமைச்சிக்கிட்டே இருக்குன்னு யாராவது சொல்லுங்க அப்படியா? ஏன்னா இந்த ஊரை தவிர நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. இதுக்கு பேர் யூனிக். உங்களுடைய பிலாசபி இதுதான். அவ்வளோதான் பிலாசபி. நான் சொன்னேன் சார், மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால ஆசை. இதுக்கு ஒரு கணக்கு, கால்குலேஷன் இருக்குது. ஒரு இமைக்கிற நேரம் எவ்வளோ, நேரத்தை குறிக்கிறது தான், அந்த காலத்தை குறிக்கிறது இமை. ஒரு காத தூரம் அப்படின்லாம் சொல்கிறேன். அப்படின்னா எவ்வளோ? ஒரு இமை பொழுதுங்கிறாங்க. அப்போ அது எதை குறிக்குது? ஒரு காலத்தை குறிக்குது.